பயமா இருக்கு சித்தி. சரி நீ போ, கார்ல போய் உட்காந்துக்க போ போ. சரி நீ போய் கார்ல உட்காரு, சரியா? சித்தி இப்போ வந்துடுறேன், போ. போமா, போய் கார்ல உட்காரு போ. வா இங்க. மீரா போ, உன்னதான் கூப்பிடுறாரு. உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு கவலையில இருக்கிறியா? கவலைப்படாத, உனக்கு இன்னொரு தாலி இருக்கு. உன் வாழ்க்கை முடியல தாயி, திரும்ப உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் ஐயா எனக்கு சாபம் கொடுக்குறீங்களா? ஐயா, ஏற்கனவே ஒரு தடவை தாலியை கட்டி நான் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த ஜென்மத்துக்கே போதுங்கிற அளவுக்கு இருக்கு. அதனால எனக்கு இன்னொரு தாலியெல்லாம் வேண்டாம். வேணான்னு சொன்னாலும் திடீர்னு ஒண்ணு இருக்குமா, அது நடந்தே தீரும். உனக்கு இன்னொரு தாலி இருக்கு. அதுக்கு நான் தயாரா இருக்கணுங்களையா? அது நடக்கவே நடக்காது. உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா இது தெய்வ வாக்கு, இது நடந்தே தீரும். உன் கழுத்துல தாலி கட்ட போறவன் இங்கதான் இருக்கான். உன் கூடவே தான் இருக்கான். நான் காட்டவா? காட்டவா? முத தாலி கட்டினவன் தான் இன்னொரு தாலியும் கட்ட போறான். இது சாமி போட்ட முடிச்சு, மனுஷங்களால மாத்த முடியாது. ஆனா இன்னைக்கு நீ அவனை எவ்வளவு தூரம் வெறுக்கிறியோ அதை விட அதிகமா அவனை நீ நேசிக்க போற. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வலிமா, கிளம்பலாமா? சாமி, வாங்க போலாம். தாலி வாங்க வாங்க சூர்யா. என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கோ? அழகி. ஏப்பா, அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் இப்பதான் சின்னதா வாழ்க்கையில ஒரு பல்ப் எரியுது. ஓவரா பண்ணி அதை பீஸ் போக வச்சிடாதப்பா. டேய் கபிடா, மைதில் நீ தல். ஒரு பக்கம் அந்த சாமியாடி, இன்னொரு பக்கம் வீரா போட்ட மாலை. இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? பேசு பேசு. யாரு? மை ஒய்ஃபா? ஹலோ, இங்க வா. நீ போ. என்ன உன்னை தான் கூப்பிடுறாங்க, போ போத்தலாம். என்ன ரவுடி, கால நடவடிக்கை ஒன்னும் சரியில்லையே. ஏன் பாப்பா?
வெளியில இருக்கும் போது ஒரு மாதிரி சாதுவா இருக்க, வீட்டுக்குள்ள வந்துட்டும் உன் பாடி லாங்குவேஜ் தப்பா இருக்கே. இது வேற இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. மாட்டினியா கேக்குறாங்களா சொல்லு. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க மேடம். அப்படி உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா ஊன்னு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். பாடி கார்டுனா பாடி கார்டு மாதிரி இருக்கணும், ஆ. ஓவராலா ஆடக்கூடாது. ஆ. இதெல்லாம் எங்க சித்திக்கு பிடிக்காதுன்னு. சரிங்க மேடம். சரி என் கூட வா. எங்க? நேத்து நீ எங்க வீட்டுக்கு வந்ததும் மார்னிங்கே எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டோம். ஓ, உனக்கு என் வீட்ல இருக்கிற யாரையுமே நான் இன்டர்வியூ கொடுக்கல. வா. அவ்வளவுதான். அப்புறம் சூர்யா சித்தப்பா நீ கோவில்ல பாத்திருப்ப. அவன் இன்ட்ரோல எனக்கு வேணாம். அவ்வளவுதான் ரவுடி, நம்ம வீடு. தப்பி தவறி எங்க அப்பா ரூமுக்கோ தாத்தா ரூமுக்கோ போயிடாத, பெரிய பிரச்சனை ஆயிடும். ம். ம். சரி வா. என் டார்லிங் இன்னும் அப்படியே தான் இருக்கா. நான் பங்காளி வணக்கம்.